வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோஷாப்பில் ஃப்ரெஷ் டூல் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ் டூல் வச்சு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ் டூலோடைய ஷார்ட்கட் வந்து பி. ஃப்ரெஷ் டூல் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், இது பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வந்து ஃப்ரெஷ் டூலில் வந்து நீங்கள் நிறைய ஃப்ரெஷ் டூல் இருக்குது. டிஃபால்ட்டாகவே ஃபோட்டோஷாப்பில் குறிப்பிட்ட ஃப்ரெஷ் டூல் தான் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் அதிகமாக இருக்கிற ப்ரெஸ்லாம் வந்து நான் லோட் பண்ண வச்சது, நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரெஸ் மட்டும் தான் டிஃபால்ட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் தான் ஃபோட்டோஷாப்பில் இருக்கும். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப்லாம் நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியோ இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணியோ ஒர்க் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஸ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பெயிண்டிங் டூல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன கலர், ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன்று எல்லோ கலர் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் சைஸை பெருசாக்குறதுக்கும் சுருக்கிறதுக்கும் ப்ராக்கெட் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஆகும். அதுவே ஆப்போசிட் இருக்கிற ப்ராக்கெட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாகும். இந்த ப்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ப்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார் ப்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் சைஸ் சின்னதாக இருக்கிறனால நான் ப்ரெஸ்ஸை பெருசாகிக்கிறேன். இப்போது நான் இதில் ஒரு மவுஸ் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் ஆகும். இந்த கலர் நம்ம எந்த கலர் செலக்ட் பண்ணிக்குமோ அந்த கலர் தான் செலக்ட் ஆகும். இப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த இதை வச்சு ஒவ்வொரு ப்ரெஸ்ஸையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ப்ரெஸ் நான் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரெஸ் நம்ம இங்கே வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ட்ராக் பண்ணால் இப்படி வருது. இந்த ப்ரெஸ் சைஸ் நான் பெருசாக்குறேன். இந்த மாதிரிங்க ஒரு டிசைன் உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு ப்ரெஸ் மாற்றிக்கிறேன். ப்ரெஸ் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஸ். நம்ம இந்த ப்ரெஸ்ஸை வந்து ஹார்ட்னஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணும்போது இப்படி பாருங்கள், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம், ஹார்ட்னஸ் நம்ம கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் சைஸ் கூட்டிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணோன்னா எப்படி இருக்கு பாருங்கள். நான் டார்க்னஸ் கம்மி பண்ணோன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதுவே நான் ஒப்பாசிட்டியை கூட்டுறேன். எப்படி பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா. இதுவே நான் டார்க்னஸ் கூட்டுறேன். ஷார்ப்னஸ் அதிகமாகும் போது கலர் பாருங்கள் மாறுது. இதுவே நான் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணும்போது ஃபுல்லாகவே டிம் ஆகிடுது. நான் 7 தான் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கூடி வச்சுக்கிறேன். இது டார்க்னஸ் நான் கம்மி பண்ணுறேன். இது வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கில் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆப்போசிட்டிலாம் கரெக்டாக நான் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன். இப்போது நியூ லேயர் மறுபடியும் க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்டில் எப்படி கலர் செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பி கண்ட்ரோல் ப்ரெஸ்ஸுக்கு ஷார்ட்கட் வந்து பி. ப்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா கலர் பாருங்கள். நம்ம லெட்டராக கூட அதை பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கலர் பண்ணால் கூட கலர் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஸ் டூல் வச்சு நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் மட்டும் இல்லை, டெக்ஸ்ட்டு கூட நம்ம எழுதிக்கலாம்.
ஃபுல்லாகவே எனக்கு பேக்ரவுண்ட் நம்ம கலர் செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணாமல் நான் இன்னொரு கலரை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் ப்ரெஸ் சைஸ் சின்னதாக்கிட்டு இதில் பாருங்கண்ணா, இதில் ஒரு லெட்டர் எழுதி காமிக்கிறேன். என் ஓ நோ. இந்த நம்ம எல்லா டெக்ஸ்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல பெயிண்ட் ஆகிக்கிறோம். பெயிண்டிங் டூல்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பென்சில் டூலை வச்சு அதே மாதிரி தான். பென்சில் டூலும் ப்ரெஸ் டூலும் ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இந்த பென்சில் டூல் வந்து பென்சில் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம சைஸு குறைச்சிக்கிட்டோம்னா அது பென்சில் மாதிரி ஒர்க் ஆகும். இது அதிகமாக பென்சில் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐடி கார்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதில் சிக்னேச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சிக்னேச்சர் போடுறேன். இதான் உதாரணத்துக்கு ஒரு சிக்னேச்சர். சாரி, உதாரணத்துக்கு ஒரு சிக்னேச்சர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிக்னேச்சர் வந்து நம்ம இதை மூவ் பண்ணி எடுத்து நம்ம அந்த ஐடி கார்டுக்கு டேக் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணி நம்ம ஐடி கார்டில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கிராப் பண்ணி எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சைன் பண்ணுறதுக்கு பென்சில் டூல் யூஸ் ஆகுது. இதுவே பெயிண்டிங் டூல் வந்து பெயிண்ட் பண்ணதுக்கும், ஏதாவது டிஜிட்டல் பெயிண்ட் பண்ணதுக்கு, கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு, டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு இந்த ப்ரெஸ் டூல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன எடிட் பண்ணணுமோ நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து நம்ம எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் டூலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் டூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இது நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி இதில் நார்மல் மோட் இருக்கா, மல்டிப்ளே இருக்கா, எதனாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்னஸ் நீங்கள் கம்மி பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய க்ரியேட்டிவ் டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு வந்து அதிகமாக தேவைப்படும். நீங்கள் எவ்வளோக்குள்ள க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் டூல் வந்து பெயிண்ட் பண்ணதுக்கும் யூஸ் ஆகும். பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம், டெக்ஸ்ட்டு நீங்கள் உருவாக்கலாம். இதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு ப்ரெஸ் டூலை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.